தஞ்சாவூர் என்றாலே ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெரிய கோயிலும் தலையாட்டி பொம்மையும் கண்முன் வருவதை தவிர்க்க முடியாது. இதற்கு அடுத்தபடியாக ஓவியத்துக்கும் கண்ணாடி கலைப்பொருட்களுக்கும் தஞ்சையில் முக்கிய இடம் உண்டு. தற்போது அழியும் தருவாயில் உள்ளது கண்ணாடி கைவினை கலைப்பொருள் தொழில். மின்சாரமின்றி மினுமினுக்கும் இந்த கண்ணாடி கலைப்பொருட்களுக்கு பின்னால் பல வேலைப்பாடுகள் உள்ளன. பச்சை, சிவப்பு என வண்ண வண்ண கண்ணாடிகள் பல வடிவங்களில் சிறு சிறு துண்டுகளாக மாற்றப்பட்டுள்ளன. தேவையான வடிவங்களில் கண்ணாடி துண்டுகளை உருவாக்க தங்கப்பட்டை, சுக்கான் தூள், புளியங்கொட்டை தூள் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. இப்படி வண்ண வண்ண கண்ணாடி துண்டுகளை கொண்டு பூரண கும்பம், தட்டு, பூஜை பொருட்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கல்யாண முருங்கை மரத்தில் கடைசல் போட்டு அதுக்கு மேலே கண்ணாடி ஒட்டி மேவேலையெல்லாம் முடித்து மாவளை வச்சு பூர்ண கும்ப மரியாதை வரவங்களுக்கு பெரிய அதிகாரிங்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அதுக்காக யூஸ் பண்ணுறது. பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதில் வந்து அஷ்டலட்சுமி இருக்குங்கிறதுனால பூர்ண கும்ப மரியாதைன்னு வச்சு சுவாமி இதில் பிராமின்ஸ் பூரா அதை வச்சு நல்லா சாமி கும்பிடுவாங்க. தஞ்சாவூர் தெற்கு வீதியைச் சேர்ந்த செல்வராஜ் சுமார் 45 ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளார். இந்த தொழிலில் போதுமான வருவாய் கிடைக்காததால் பலர் மாற்று தொழிலுக்கு சென்று விட்டதாகவும், சிலர் மட்டுமே தொடர்ந்து கண்ணாடி கைவினைப் பொருட்களை செய்வதாகவும் கூறுகிறார் அவர். இதில் வந்து உங்களுக்கு கோயில் வாகனங்கள், கோயில் பல்லக்கு, அது கண்ணாடி தட்டு, கண்ணாடி கலசம், பருப்பு தேங்காய் கூடு, ட்ரே, நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது சார். குங்குமச்சிமிழ், நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன விரும்புகிறாங்களோ அது மாதிரி செய்யலாம் சார். இப்போ அரசாணி பானைன்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சார். அது வந்து சிங்கப்பூருக்கெல்லாம் நல்லா இப்போ இதாகிட்டு இருக்கு சார். 3 அடுக்கு, 5 அடுக்கு, 7 அடுக்குங்கிற முறையில் வந்து அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். நாங்கள் இது சிங்கப்பூரில் அந்த மார்க்கெட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு சார். இது அதிக விலை கொடுத்து தஞ்சை ஓவியத்தை வாங்க முடியாத சாமானியர்கள் இந்த கண்ணாடி கைவினைப் பொருட்களை விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். படிப்புக்கு ஏற்ற வேலையை தேடி இளைஞர்கள் சென்று விடுவதால் இந்த தொழில் அடுத்த தலைமுறையை தாண்டுவது கடினம் என்ற வருத்தமும் கைவினை கலைஞர்களிடம் உள்ளது. மராட்டிய மன்னரான 2ஆம் சரபோஜி காலத்தில் வளர்ந்து வந்த பழமையான கண்ணாடி கைவினை கலை இன்றளவும் சற்று மிளிர்வதற்கு பூம்புகார், சர்வோதய சங்கம், காதி கிராப்ட் உள்ளிட்டவையே காரணமாக உள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காதர் ஹுசேன்.